சுப்ரீம் கோர்ட் பேன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் அக்ராஸ் இந்தியாவா? இந்தியா ஃபுல்லாக வெடியை பேன் பண்ணிட்டாங்களா? நாளை கழிச்சு விடிஞ்சா தீபாவளி, நம்ம எல்லாருமே வண்டியாக ஆல்ரெடி 1000, 2000, 50,000, 1,00,000 வரைக்கும் வந்து அவன் இஷ்டத்துக்கு வெடியெல்லாம் போடுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. இந்நேரம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த பேனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, இது நியாயமா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியில இருந்து, இது கரெக்டான பேனான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் சைடு இந்த சைடு நியாயம் இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசலாம். ஸோ ஏன் சுப்ரீம் கோர்ட் சைடு நியாயம் இருக்குது, மாதிரி நீனும் வந்து வெடியெல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற காரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ரூல் இருக்குல்ல, இந்தியாவில் வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அந்த சட்டம் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் வாசிச்சுட்டு போய்ட்றோம். இந்தியாவில் வந்து புதுசாக கிராக்கர்ஸை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் டெல்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெடி வெடிச்சா போன வருஷம் வந்து 600 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம், 200 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம், 6 மாதம் வரைக்கும் ஜெயிலில் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. வெடிக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த பேனை மீறி யாராவது வெளியில் வெடிச்சிங்கன்னா இப்படி ஒரு கேஸ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் வெடி வெடிச்சாலும் 200 ரூபாய் ஃபைனு, அப்புறம் தூக்கி ஜெயிலில் போடுறதுக்குலாம் ப்ரொவிஷன் இருக்குது. 6 மாதம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுமா? வெடி வெடிக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? அவன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான், வருஷம் ஃபுல்லாக வண்டி ஓடிட்டு இருக்குது, வருஷம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஓடிட்டு இருக்குது. இதிலெல்லாம் வராத பொல்யூஷன் நாங்கள் வெடி வெடிச்சு வந்துட போகுது, அதுக்காக கிராக்கர்ஸை பேன் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இது சம்மந்தமாக இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் அதுவும் தீபாவளிக்கு 3 நாளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து கிராக்கர்ஸை பேன் பண்ணதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அண்ட் ஏன் பேசிக்காக இதை பண்ணுறாங்க, இதனால் இதை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் வெடி வெடிக்கிறதுக்கு காத்துட்டும் இருக்காங்க, ஏன் இப்போ இதை பண்ணியிருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாடு. பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் எம்ஜி ஸ்குவாடில் சேருவீங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து இத்தனை பேர் ஸ்குவாடில் இருக்காங்களேங்கிற ஒரு பெருமையில் நானும் வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனில் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட வந்து சேர்க்கவும் முடியும். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்களா ஸ்குவாடில்? எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்சிஆரில் கம்ப்ளீட்டாக கிராக்கர்ஸ் பேன் இருக்குல்ல, அதை லிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சில பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. என்சிஆர்னா இந்தியாவில் இருக்கிற கேபிட்டல் ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்லுவாங்க. இதில் வந்து டெல்லி, நொய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா வரும். அந்த ஏரியா வந்து இப்போ ரொம்ப பொல்யூஷனுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே டெல்லியில் போய் நின்னீங்கனால், நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் அந்த கேமரா டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களால் என்னை தெளிவாக கூட பார்க்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள அவ்வளோ புகை மண்டலமாக பொல்யூஷன் வந்து இப்போ இருக்குது. இப்போது டெல்லி வந்து லீவே விட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இப்போ மூடி வச்சிருக்காங்க. டெல்லியே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ஏன்னா ரோட்டில் எல்லாத்துலேயுமே புகை மண்டலமாக இருக்குது, தண்ணியெல்லாம் வந்து நுரத்தள்ளிட்டு இருக்குது, சுவாசிக்கிற காற்றோட குவாலிட்டி இருக்குல்ல, அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டாக இருக்குது உலகத்தில். சுவாசிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹார்ட்டுங்கிற பாருங்க, லங்ஸில் பிரச்சனை வந்துருமாங்கிற பயம் இருந்துட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற பிரச்சனை. டெல்லியில் வந்து இவ்வளவு கேவலமான பொல்யூஷனுக்கு காரணம் வந்து ஆனால் வெடி கிடையாது. ஏன்னா தீபாவளியே இனிமேல் தான் வரப்போகுது. அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே இப்படி இருக்குங்கிறப்போ அதுக்கு காரணம் நம்ம தீபாவளின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதை சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸோட பொல்யூஷன். வெஹிக்கிள்ஸ் வந்து வேறு எங்கேயுமே நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான டென்சிட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அத்தனை வண்டி ஓடிட்டு இருக்குது. அண்ட் அதெல்லாம் போக 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு இதுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் பொல்யூஷனுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் அதுதான் செடியெல்லாம் இருக்குது, அதுதானே நம்மளை காப்பாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு தப்பான ப்ராக்டிஸ் வந்து நார்த்தில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செடி வளர்ந்து முடிஞ்சு அதில் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செடி இன்னும் இருக்கும், அதில் இருக்கிற ஏதோ மணிகளை நம்ம எடுத்துருப்போம், அதில் இருக்கிற பழங்களோ எதையோ காயோ எடுத்துருப்போம், கரெக்டாக அந்த செடி அங்கே தான் இருக்கும். அந்த செடியை வந்து நம்ம மறுபடியும் ஆட்களை வச்சு பிச்சு தூக்கி போடணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீயை பற்ற வச்சிடுறாங்க. இதை வந்து பர்னிங் ஆஃப் ஏரியா. ஸோ அந்த இது வந்து சாம்பலாக இருக்கும், அது மறுபடியும் மேன்யூராக யூஸ் பண்ணப்படும், அடுத்த இது வைப்பாங்க. பேசிக்காக நம்ம வந்து ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்ககிட்ட இந்த செடி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிடுங்கி போடுங்கன்னு சொல்கிறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலத்துக்கு வந்து தீய வச்சிருவாங்க. இது பஞ்சாப் சைட்லாம் நிறைய நடக்குது. அந்த காற்று அப்படியே கேரி ஆகி டெல்லிக்குள்ளே வந்துடுது. அதுவும் வந்து ஒரு பெரிய பொல்யூஷனாக இருக்குது. இந்த தடவை அந்த பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம் இதுன்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹலே வந்து நீங்கள் தாஜ்மஹல் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப தாஜ்மஹல் பில்டிங் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பொல்யூட்டடாக இருந்துட்டு இருக்குது. இந்த பொல்யூஷன் இருக்கிற நேரத்தில் தான் இப்போ தீபாவளி வேறு வருது. அந்த நேரத்தில் ஒரு டெல்லியில் வந்து சும்மாவே வெடி வெடிக்கக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் ஆஃப் பல ரீசன், ஒன்று செக்யூரிட்டி ரீசன்லேருந்து ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. அதில் இப்போ பொல்யூஷன்லாம் வர 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்சிஆர் ரீஜனில் வெடி வெடிக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியா ஃபுல்லாக வெடிக்கிறாங்க, என்சிஆர் ரீஜனில் மட்டும் வெடிக்கக்கூடாதா, தூக்கி விடு அந்த சட்டம், நாங்கள் டெல்லியிலேயும் வெடிப்போம், இது எங்கள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போடுறாங்க. அங்கே ஆல்ரெடி பொல்யூஷன். இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் மூடி வச்சுட்டு இருக்காங்க. ஆர்டர் ஈவன் ஒரு ரூல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. லைக் ஒரு நாள் வந்து உங்கள் கார் வந்து முடிகிற நம்பர் வந்து ஆட் இல்லை ஈவன் நம்பரில் இருக்கும், கரெக்டாக உங்கள் கார் நம்பர்.
அதில் ஏதாவது ஆட்னா ஒரு நாள் ஃபுல்லாக சிட்டியில் இருக்கிற ஆட் நம்பர் கார்ஸ் தான் ஓடும், அடுத்த நாள் வந்து ஈவன் நம்பர் கார்ஸ் ஓடும், அதுக்கு அடுத்த நாள் தான் ஆட் நம்பர் கார் ஓடும். பேசிக்காக வெஹிக்கிள் ரோட்டில் ஓட்டுறத பாதி கம்மியாகிறதுக்கு இந்த மாதிரி பாலிசிலாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் வெடி வெடிக்கிறாங்க, நாங்களும் டெல்லியில் வெடி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ டெல்லியில் வெடி வெடிக்கிறது பிரச்சனை இல்லை, நீ இந்தியா ஃபுல்லாகவே வெடி வெடிக்கக்கூடாது, பொல்யூஷன் எங்கே வந்தாலும் பொல்யூஷன் தானே, டெல்லி மாதிரி இன்னொரு ஊரும் மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்தியாவில் கேரி பண்ண ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிராக்கர்ஸை பேன் பண்ணிட்டாங்கன்னு. இந்தியாவில் கிராக்கர்ஸை பேன் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் பேன் பண்ண கிராக்கர்ஸ் வந்து நான் கிரீன் கிராக்கர்ஸ், அதாவது பொல்யூட்டன் கிராக்கர்ஸ். இதுலேயே வந்து 2 வெரைட்டி ஆஃப் வெடி இருக்குது. நீங்கள் கடையில் போய் வெடி வாங்குற கடையில் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் வெடியில் வந்து பேரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்குது. எந்த வெடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மொத்தம் 4 காம்பனன்ட் இருக்குது. எந்த வெடியை நீங்கள் வந்து வெடித்தாலும், எந்த ஊரில் இருந்து எந்த வெடி வெடிச்சிங்கனாலும் 4 முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபியூவல், அந்த வெடிக்குள்ள ஃபியூவல், அது புஷ்ஷுன்னு வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிருக்கல ஒரு 3-4 செகண்டுக்கு, அதுக்கு ஃபியூவல். அதுக்கப்புறம் வந்து கலரன்ஸ், அது எந்த கலரில் வரணும், சிலது ரெட்டில் வரும், சிலது மஞ்சளில் வரும், சிலது க்ரீனில் வரும், கரெக்டாக அந்த கலரன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது போக ஆக்சிடைசர், ஸ்டார்டிங்கில் இது எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், அண்ட் இது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி ஒன்றா வைக்கிறதுக்கு பைண்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபியூவல், முதல்ல ஆக்சிடைசர் வெடிக்க வைக்கிறதுக்கு, அது போக வந்து ஃபியூவல், அதுக்கப்புறம் வந்து கலரு, என்ன கலர் வரணும்னு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வைக்கிறதுக்கு பைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு வெடி. சின்ன பொட்டு வெடியாக இருக்கட்டும், மிகப்பெரிய வான வேடிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த 4 காம்பனன்ட் இருக்கும். இந்த 4 காம்பனண்ட்டில் கலரிங் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் இருக்குல்ல, எந்த கலரில் அது வரணும்னு, அதில் நிறைய பேர் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரியம் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து மனுஷங்களுக்கு உகந்த கெமிக்கலே கிடையாது. குழந்தைங்கள்லாம் கிட்ட இருந்து இரும ஆரம்பிச்சிருவாங்க. சில வெடியெல்லாம் வரப்போ பயங்கரமாக இரும ஆரம்பிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அது கலர் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிறது கிட்ட வந்து நிற்கவே முடியாது. புஷ்வானமாக இருக்கட்டும், சங்கு சக்கரமாக, வாட் எவர் இட் இஸ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது கிட்ட வந்து நம்மளுக்கு நிறைய இருமுவாங்க, அதை போக நிறைய வர. இந்த மாதிரி இருக்கிற நிறைய வெடியில் வந்து பேரியம் வந்து ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெடி வந்து நம்ம ஊர் கலாச்சாரமே இல்லை. முதல்ல 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெடிங்கிறது வந்து இந்தியாவிலே தீபாவளியோட அட்டாச் பண்ணாங்க. அப்படி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பேரியம் கான்செப்ட் வந்து உள்ளுக்குள்ள வர நிறைய பொல்யூஷனாக இருக்குது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அடுத்த சப்டிவிஷன் பெஞ்ச் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த பேன் வந்து பேரியம் யூஸ் பண்ணுற கிராக்கர்ஸ்க்கு தான், பேரியம் அல்லாத மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பொல்யூஷன் உருவாக்காத கிராக்கர்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கிராக்கர்ஸ்க்கு பேர் கிரீன் கிராக்கர்ஸ், அதை நீங்கள் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ கிரீன் கிராக்கர்ஸ் எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனி செஞ்சுட்டு போயிட்டாங்கல்ல சிவகாசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீன் கிராக்கர்ஸை வந்து ஆனால் வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ரெகுலர் கிராக்கர் வந்து 100 ரூபாய் இருந்துச்சுன்னா கிரீன் கிராக்கர் அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு கடைக்காரனுக்கு நம்ம கஸ்டமராக போய் பார்க்குறப்ப 2மே வெடி தான் வெடிக்க போகுது, நான் கிட்ட கம்மியாக இருக்கிறத எடுத்துப்பேன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நான் வெடியெல்லாம் வந்து பெருசாக பிராண்டெல்லாம் பார்த்து பார்க்குறது கிடையாது. எந்த வெடி நல்ல புஷ்ஷுன்னு போகும், எந்த வெடி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறப்போ மோஸ்ட்டாக அது பொல்யூட் பண்ணுறதா இருக்குது. அதனால அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கிறதுக்காக இவங்களும் செஞ்சிடுறாங்க. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கவர்மெண்ட் வந்து இது பேன் தானே அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் அசோசியேஷனில் இருக்கிறவங்களாம் நாங்கள் செஞ்சுட்டோம், இத்தனை கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுருச்சுன்னா, ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் பேன் பண்ணுறோம், அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பேன் பண்ணதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இந்த ஒரு தடவை விட்டுருங்கன்னு ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்கள் சொல்லிட்டு அது தப்பாக இருக்குது, கிரீன் கிராக்கர்ஸ் மட்டும் தான் அலோவ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதை இந்தியா ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் வெடி வெடிக்கணும்னு சொல்லி கிட்ட போய் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த கிராக்கர்ஸ் பேன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சைனாவில் உருவான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்க குண்டெல்லாம் வச்சு அடுத்தவனை தகர்க்கிறதுக்கு, நாடுகளை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி முகல்ஸோட யாரால தான் தீபாவளியும் கிராக்கர்ஸையும் அசோசியேட் பண்ணுற கான்செப்டே நம்ம ஊரில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தீப ஒளி திருநாள், அது வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு கொண்டாடிட்டு இருந்த கார்த்திகை மாதிரி இன்னொரு ஒரு செலிப்ரேஷனாக நார்த் இந்தியாவில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கான்செப்ட் வருது, வெடி வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது. நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் சிவகாசி எல்லாமே வர ஆரம்பிக்குது, வெடி கான்செப்ட் உள்ளுக்குள்ளே வருது. அந்த வெடி கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய கடையில் கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இந்த ரோட்லலாம் வந்து ஸ்டால் மாதிரி போட்டு விற்கிறாங்கல்ல, அந்த கடை வந்து எப்படி இருக்கணும், அதில் வந்து ஏன்னா இத்தனை வெடி இருக்குது, லிட்டரலாக ஒரு சின்ன தீப்பொறி பட்டுச்சுன்னா மொத்த கடையை காலி, சுற்றி இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கடையில் தான் விற்கணும், அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுறது இல்லைங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய கவலையாக இருந்துட்டு இருக்குது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ஒரு விஷயம் நியாயம் தானே, கிரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது தானே. ஏன்னா கிரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணோன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு, வீட்டில் வெடி வெடிக்கிற உங்களுக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போகாதுப்பா, இது பொல்யூஷனெல்லாம் தாண்டி ஹெல்த் பிரச்சனை வேறு இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு செலவாக தான் செய்யும், ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வெடி வெடிக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கிராக்கர்ஸ் போங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் யாரும் பண்ணல, நான் மனசுலேருந்து சொல்கிறேன், ஸ்குவாட் எல்லாம் பத்திரமா இருக்கணும் கரெக்டாக. ஸோ க்ரீன் கிராக்கர்ஸ் போகலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான். இன்னொரு சைடு நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பொல்யூஷனை பற்றி நம்ம இவ்வளோ கன்சிடர் பண்ணுறப்போ நம்ம ஊரில் இருக்கிற கார்ஸ் வந்து எவ்வளோ பொல்யூட்டடாக இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டோ பொல்யூஷன் எவ்வளோ வந்துட்டு இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் கூட விட்டுருங்க அன்றாட வாழ்க்கை. பட் பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து அவங்களோட R&D எல்லாம் பண்ணி பொல்யூஷனை கம்மியாக்கலாம். அவங்களெல்லாம் யார் கேள்வி கேட்க போகிறாங்க? தீபாவளிக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அனுசரிக்கணும்னு நினைக்கிற இதே கோர்ட்டாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் பண்ணுற பொல்யூஷனை பேசினாலும் சரியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நாள் பிரச்சனை, அது வருஷம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு, 24 மணி நேரமும் ஓடிட்டு இருக்குது, ஒரு செகண்ட் பாஸ் கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு கோர்ட் இதே மாதிரி செக் வச்சா சரியாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. அண்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செல்யூட் ஸ்குவாடு. அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபாவளி அப்போ வெடி வெடிக்கலாம் கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வெடி வெடிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு வெடி வெடிக்கிறது வந்து என்றைக்குமே பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது கிடையாது. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே வந்து நான் பெருசாக வெடிக்கல எக்ஸைட் ஆனது கிடையாது. பட் நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து க்ரீன் கிராக்கர்ஸ் போகிறீங்களா இல்லை ரெகுலர் கிராக்கர்ஸ் போகிறீங்களா, வெடி வெடிக்க போகிறீங்களா? நான் இன்னும் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன்னா, நான் வந்து சின்ன வயசில் வந்து வெடி வெடிக்காமல் இருந்தது பெரிய காரணம் வந்து பொல்யூஷன், அதெல்லாம் தனி பயம், அதனால அப்படியே ஓரமாகவே இருந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நாளாகவே வந்து அந்த வெடி வெடிக்கிற கான்செப்ட் வந்து கம்மியாகிட்டு இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியுது. தீபாவளினா வந்து மோர் ஆஃப் ஸ்நாக்ஸு, மூவி, ரிலாக்ஸு அப்படிங்கிற மோடுக்கு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு எந்த கமெண்ட் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கோ அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன். அண்ட் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வேறு என்ன டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டியாக வெடி வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைட்டாக பயமுறுத்தி விடுங்க. மச்சா ஜெயிலில் போட்டுருவாங்களாண்டா வெடி வெடிச்சா அப்படின்னு சொல்லி சும்மா பண்ணா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, கிளிக் பைட்டியா அவங்களுக்கு கொஞ்சம் கலைச்சி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை. MG ஸ்குவாட், சியர்ஸ்.